கடந்த முறை இந்த பொதுக்குழுவில தலைவர் தேர்வு இடம்பெற்ற போது நீங்கள் அப்போது அங்கத்தவராக இருந்தீர்கள். அப்போது நீங்கள் இப்போது பணி செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பாக மாறி இருப்பதற்கு உண்மையான காரணம் அது கூட நீங்கள் ஊகம் அடிப்படையில் சொல்வது. இப்ப ஒரு தேர்தல் நடத்த வேண்டாம், பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்படக்கூடாது, ஏகமனதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சம்பந்தனால் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தனால் மத்திய குழுவுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. இருவரும் போய் சம்பந்தனையாட்ட நேரடியாக கதைத்தார்கள். சுமந்திரனும் கதைத்தார், ஸ்ரீதரனும் கதைத்தார். இருவரும் என்னட்டையும் வந்திருந்தார்கள் வவுனியாவுக்கு, என்னுடைய வீட்டுக்கு. இருவருக்கு நான் சொன்னது, இது வேண்டாம், நீங்கள் ஒருவர் 2 வருடம் பொறுப்பேடுங்கள், அல்லது ஒரு வருடம் பொறுப்பேடுங்கள், மற்றவர் சுமூகமாக 2வது வருடத்தை பொறுப்பேடுங்கள். அதை வேணுமென்றா குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து போட்டி போட வேண்டாம் என்பது எல்லாருமே சொன்னது. போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்னமானமாக போகும் என்பது. எல்லாரும் தமிழரசு கட்சி அதிலே வாக்கு போட வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்க. அதுக்காக நான் வாக்கு இவருக்குத்தான் போட்டேன் அவருக்குத்தான் போட்டேன் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லது சொல்லி நான் இல்லை சிவஞானத்துக்கு போட்டேன் தான் என்றால் அதை நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு போட்டேன்னு சொன்னால் நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை, சுமந்தனுக்கு போட்டேன்னு சொன்னால் நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இரகசிய வாக்கெடுப்போம். அதனுடைய அந்த கேள்வி தேவையற்ற கேள்வி. இது சம்பந்தனையா தன்னை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் சுமந்திரன். ஆனால் சம்பந்தன் அதை பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அந்த முடிஞ்சு போற வயதுல கூட அந்த அந்த வீட்டில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டிலே இருந்தது தவறு என்று சொல்லி பார்லிமெண்ட்லேயும் போய் கதைச்சா ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். தவறு, எனவே அவர் அந்த வீட்டை உடனடியாக அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டு வெளியேறி விட வேண்டும் என்று சொன்னார்கள் தான் இவர்கள். எனவே தங்களின் சுயநலங்கள் பலிக்கவில்லை என்றால் தலைவர்களையே தலகுகளாக துரோகத்தின் மூலம் கவிழ்ப்பவர்கள் இவர்கள். மாவை சேனாதிராஜா ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர். ஏதோ MOH கடிதம் எழுதுகிற மாதிரி உங்களை இடைநிறுத்துவோம். ஒரு செயலாளர் ஒரு முடிவெடுத்து கடிதம் எழுதுவதாக இருந்தால் கட்டாயம் தலைவரது கொன்கரன்ஸ் என்று சொல்றது, தலைவரது பரிவும் வேண்டும். எனவே அதே தலைவருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு முன்னும் அது ஒரு முடிவெடுத்திருக்க வேண்டும். அல்லது அந்த விடயத்தை மத்திய குழுவில் கொண்டு வந்து கடிதம் எழுதுவதா இல்லையான்னு முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் சத்தியலிங்கம் அப்படி செய்யவில்லை. பச்சை துரோகி, அவரால் கொண்டு வரப்பட்டவர். அந்த கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்களை செயலாளராக விட்டபடியாத்தான் இன்றைக்கு இந்த கட்சி படுகோலமான நிலையில் போய் நிற்கின்றது. அன்று அதை தலைவருடன் கலந்துரையாடி செய்திருக்க வேண்டும். மாவிய ஐயாவை நிப்பாட்டுவதாக நீங்க முடிவெடுத்திருக்க வேண்டும். சரி, அப்படித்தான் முடிவெடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்காத முன்ன நிப்பாட்டி இருக்க வேண்டும். தேசிய பட்டியல் எல்லாம் கையுக்கு வந்து முடிய எல்லாத்தையும் எடுத்து பொக்கட்டுக்க போட்டுட்டு தான் நீங்க கடிதம் எழுதுறீங்க. MOH இருக்கிறது, இங்க இருக்கிற அந்த மற்ற டாக்டர்ஸுக்கு எழுதுற மாதிரி, அல்ல இந்த மிட்வைவுக்கு எழுதுற மாதிரி கடிதம் எழுதுறீங்க. என்ன ஐயா உங்களோட நடைமுறை? அரச நடைமுறைக்கே முரணானது, கட்சி நடைமுறைக்கு முரணானது. ஒட்டு மொத்தத்தில் நீங்க ஒரு நிகழ்ச்சி நேரில் போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களை போல ஆக்கள் வந்து இந்த பதில் பொறுப்பு கொடுத்த நேரம் நான் ஒருக்கா யோசிச்சேன், இது பொருத்தமானவர் அல்ல, இதை இடைநிறுத்த வேண்டும். ஏனென்றா பதில் பொதுச் செயலாளர் 2 வருடம் இருக்க முடியாது. ஆனாலும் விட்டு கொடுத்தோம். சரி, எல்லாரும் விரும்புகிறார்கள், ஒரு மனிதன் கௌரவமாக அதை காப்பாற்றிக் கொள்வான் என்று நம்பினோம். ஆனால் கௌரவங்களை காப்பாற்ற முடியவில்லை, சுமந்தனாலும் முடியவில்லை. சம்பந்தனுக்கு எதிராக கொண்டு வீட்டை பறி என்று நிற்கிறீங்கள், இஞ்சால அந்தால கொண்டு போய் உடனே தலைவராக நீக்கன்னு சொல்லி கடைசியா சாக்காட்டியும் போட்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதன் இறந்தான் என்பதுதான் உண்மை. அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தவர் யார்? ஒருவன் தற்கொலை செய்தால் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்தவனும் கொலையாளி. உங்களுக்கு தெரிந்தான். அதே போல் ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொலை பண்ற விடயம் இது. அவரது சிரார்த்த தினத்துக்கு முன்னராவது தயவு செய்து நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள், இந்த பதவிகளிலிருந்து வெளியேறி விட வேண்டும். இதுதான் தேவை.